10வது பொற்கிணறுன்னு ஒன்று, தங்கக்கிணறு. இது எங்கே இருக்குன்னா மடப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் திருப்பதியில் மடப்பள்ளி. அப்படியே நம்ம முதல் பிரதட்சணம் போனோம்னா பக்கத்தில் மடப்பள்ளி இருக்கும், அங்கே பொற்கிணறுன்னு இருக்கும். அந்த கிணத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு சமயம் திருமலை நம்பி ராமானுஜருடைய மாமா, அவர் திருவேங்கடமுடையானுக்கு நிறைய தொண்டுகள்லாம் அவர் தான் செய்து வந்தார். அந்த திருமலை நம்பி ஆரம்பத்தில் பாபநாசம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது திருமலையில், அங்கேருந்து தான் பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வருவார். அவருக்கு ரொம்ப வயசாச்சு, பாபநாசம் வரைக்கும் நடக்க முடியலை. அதனால் திருமலையப்பன் ஆகாச கங்கைன்னு ஒரு தீர்த்தத்தை அவருக்காக ஏற்படுத்தி இதுலேருந்து தீர்த்தம் கொண்டு வான்னான். அப்படித்தான் கொண்டு வந்தார். ஆனால் பின்னொரு சமயம் என்னாச்சுன்னா, கடும் புயல் மழை, இவரால் கோவிலை விட்டே வெளியில் போக முடியலை. அந்த ஆகாச கங்கை வரைக்கும் கூட போய் தண்ணீர் கொண்டு வர முடியலை. தீர்த்தம் கொண்டு வந்தால் தான் பெருமாளுக்கு பூஜை நடக்கும், ஆனால் ஆகாச கங்கைக்கு போக முடியலை. என்ன பண்ணுறதுன்னு திருமலை நம்பி தவிச்சார். அப்போ திருமலை நம்பியோட ஆச்சாரியன் ஆளவந்தார், அவர் திருமலைக்கு வந்திருந்தாராம். ஆளவந்தார் என்ன பண்ணாராம், லக்ஷ்மிகிட்ட பிரார்த்திச்சு பெருமாள் திருமேனிக்கு சௌக்கியமாக இருக்கும்படியான ஒரு தீர்த்தம் இங்கே ஏற்படணும்னு ஆளவந்தார் பிரார்த்திக்க, லக்ஷ்மியின் அனுகிரகத்தால் பொற்கிணறு தங்கக்கிணறுங்கிற தீர்த்தம் ஏற்பட்டதாம். அது ஆளவந்தார் ஏற்படுத்திய தீர்த்தம்ங்கிறதுனால ராமானுஜர் காலத்தில் அவர் என்ன பண்ணாரா, பெருமாளுக்கு முதல் சாய்ஸ் பாபநாசத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வரணும். அது முடியலையா, ஆகாச கங்கையிலேருந்து கொண்டு வரணும். எப்போ உங்களுக்கு பாபநாசம் ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வர முடியலையோ, இந்த பொற்கிணற்றில் இருந்து தான் தீர்த்தம் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இது ராமானுஜருடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனான ஆளவந்தார் காட்டி கொடுத்த கிணறு. அதனால் அந்த தங்க கிணறு என்பதற்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்து, இது ஆளவந்தார் மங்களாசாசனம் பண்ண கிணறு. அங்கே ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் ஆளவந்தார், பகவதி ஸ்ரீதேவி பவத் தீர்த்தமிதம் பகவத் திவ்யமங்கள விக்கிரக ஆரோக்கியகரம் பவது. கண்ட தீர்த்தத்தில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணால் பெருமாள் திருமேனிக்கு ஒத்துக்காதான். அவர் சின்ன குழந்த மாதிரி பெருமாள். கண்ட தீர்த்தம் ஒத்துக்காதான். கண்ட தீர்த்தத்தால் திருவாராதனமெல்லாம் பண்ணிட்டா பெருமாளுக்கு சளி ஜுரமெல்லாம் வந்துருமா. அதனால் இது பெருமாளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்படி நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு ஆளவந்தார் லக்ஷ்மிகிட்ட பிரார்த்தித்த தீர்த்தம். அதனால் திருமலைக்கு போனால் அந்த தங்கக்கிணறை எல்லோரும் வணங்க வேண்டும் என்று ஏற்படுத்தி வைத்தார் ராமானுஜர். அடுத்து 11வது கைங்கரியம். திருமலையில் துவஜஸ்தம்பத்துக்கு வடக்கே கொடிமரம் இருக்கு இல்லையா, அதுக்கு வடக்கே ஒரு புளிய மரம், தெற்கே ஒரு செண்பக மரம் ஏற்படுத்தி வச்சவர் ராமானுஜர். ஏன்னா அந்த ஒரு ஸ்தல புராணத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, கலியுகத்தில் தான் திருமலைக்கு பெருமாள் வந்தார். ஆனால் கலியுகத்துக்கு முன்னாடியும் திருமலையில் பெருமாளுடைய சாநித்தியம் இருப்புங்கிறது இருந்து கொண்டே இருந்ததாம். எந்த வடிவில் இருந்தார்? வராக க்ஷேத்திரம் வராக பெருமாளாக இருந்தார். அது மட்டும் இல்லையாம், ஸ்ரீனிவாசனே இருந்தாராம். எப்படி இருந்தார்னா புளிய மரத்தின் வடிவில் இருந்தார். அந்த புளிய மரமாக ஆதிசேஷன், அந்த மரத்திலேயே பெருமாளும் எழுந்தருளி இருக்கார். அந்த புளிய மரத்தின் வடிவில் பெருமாளே ஆதிசேஷனோடு இருந்திருக்கார். பெருமாள் இருந்தால் கூடவே தாயாரும் இருப்பா இல்லையா, மகாலட்சுமி செண்பக மரத்தின் வடிவில் இருந்தாலும். அதனால் முன் யுகங்களில் புளிய மர வடிவில் பெருமாளும் செண்பக மர வடிவில் தாயாரும் திருமலையிலே எழுந்துருளி இருந்திருக்கிறார்கள். அவர் ராமானுஜர் பார்த்தார், அதுக்கு நம்ம ஏற்றம் கொடுக்கணும் இல்லையா, இன்றைக்கி ஒரு பெருமாள் வந்துட்டாருங்கிறதுக்காக பழைய பெருமாளை விட்டுடக்கூடாது. ஏன்னா அந்த நாளில் பாருங்க ராமானுஜருடைய கருணையை, வேட்டுவ மக்கள் வேடர்கள்லாம் அந்த காலத்தில் முன் யுகத்தில் பெருமாளுக்கு சந்நிதி கிடையாது. அந்த மரத்தில் இருக்கும் பெருமாளை தான் வேடுவர்கள் வணங்கி விட்டு சென்றார்கள். மர வடிவிலேயே இருந்து அந்த வேடர்களுக்கெல்லாம் அனுகிரகமும் பண்ணியிருக்கார் பெருமாள். அப்போ அதை கௌரவிக்கணும் இல்லையா. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணார்னா, திருமலையில் கொடிமரத்துக்கு நேர் வடக்கு பக்கம் போய் பார்த்தா ஒரு புளிய மரம், அதே கொடிமரத்துக்கு நேர் தெற்கு பக்கம் போய் பார்த்தா செண்பக மரம். ரெண்டையும் எழுந்துருளை பண்ணி அந்த புளிய மரத்தில் பெருமாளை பூஜிக்கணும், செண்பக மரத்தில் தாயாரை பூஜிக்கணும் என்ற வழக்கத்தை 1000 வருஷம் முன்பு ராமானுஜர் ஏற்படுத்தினார். அப்போது ஒரு வேடனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணாலும் அதையும் நாம் கொண்டாட வேண்டுங்கிறதுக்காக அவர் பண்ண ஏற்பாடு. இது 11வது கைங்கரியம்.